அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவரும் காரைக்காலில் பிறந்தவருமான காரைக்கால் அம்மையாரைப் பற்றிதான் இன்றைய பதிவில நாம பார்க்க போறோம். இவர் சிவனருளால் மாங்கனி பெற்றவர். காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை போன்ற நூல்களைத் தந்து சைவத்தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளார் அம்மையார். நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது சேனலோட அனைத்து வீடியோக்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதியார். வணிகரின் மகளாக பிறந்து வளர்ந்த புனிதவதியாரை பரமதத்தர் என்பவருக்கு பெற்றோர்கள் மணமுடித்துக் கொடுத்தனர். இளம் வயதிலேயே சிவபெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் புனிதவதியார். ஒருநாள் புனிதவதியாரின் கணவர் 2 மாம்பழங்களை அவரிடம் தந்து மதிய உணவிற்கு வைக்குமாறு கூறிவிட்டு வெளியே செல்கிறார். அப்பொழுது அவர் வீட்டிற்கு சிவபெருமானே சிவனடியாராக வருகிறார். அவருக்கு அமுது படைத்த புனிதவதியார் தனது கணவர் கொடுத்த மாம்பழங்களில் ஒன்றையும் சிவனடியாருக்கு பரிமாறுகிறார். அதனை உண்ட சிவனடியார் அம்மையாரை வாழ்த்திவிட்டு சென்றார். மதிய உணவிற்காக வீட்டிற்கு வந்த கணவருக்கு அன்னம் பரிமாறிய அம்மையார் மீதமிருந்த ஒரு மாங்கனியை கணவருக்கு சாப்பிட வைத்தார். அதை உண்ட கணவர், இதன் சுவை நன்றாக இருக்கிறதே, இன்னொரு மாம்பழத்தையும் எடுத்து வருமாறு கூற புனிதவதியார் சமையலறைக்குள் சென்று, இறைவா, சிவனடியாருக்கு ஒரு மாம்பழத்தை படைத்து விட்டேனே, இப்பொழுது என்ன செய்வது என்று பதறியபடி, சிவபெருமானே, என்னை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்திக்கிறார். அப்போது அவரது கைகளில் புதிதாக ஒரு மாம்பழம் தோன்றியது. மகிழ்ச்சியடைந்த அம்மையார் இறைவனின் கருணையை போற்றி அதை கணவனுக்கு சாப்பிடத் தந்தார். நீ முன்பு அளித்த மாங்கனியை விட இதன் ருசியானது மிகவும் அருமையானதாக உள்ளதே என்று காரணம் கேட்டார். அம்மையார் நடந்ததை கூறினார். அதை கேட்டு வியந்த கணவர் பரமதத்தன் அம்மையாரின் காலில் விழுந்து வணங்கி, நீ தெய்வப்பெண், உன்னுடன் குடும்பம் நடத்தும் அளவிற்கு நான் பாக்கியமில்லாதவன் என்று கூறி அவருடன் இல்லற வாழ்வில் தொடர்வது சரியாக இருக்காது என்று எண்ணி அவரை விட்டு பிரிந்து வேறு ஊருக்கு சென்றுவிட, கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார், என் கணவன் விரும்பாத இந்த சரீரம் எனக்கு வேண்டாம், உமது கணங்களைப் போல் பேய் வடிவத்தை வழங்குமாறு சிவபெருமானிடம் வேண்டி எலும்புகளாலான பேய் வடிவத்தை பெற்றார் புனிதவதியார். அதன் பிறகு அம்மையார் சிவபெருமான் உறையும் இடமான கைலைக்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் தலையாலேயே நடந்து சென்றார் அம்மையார். இதனை பார்த்த சிவபெருமான், அம்மையே வருக என அழைத்து, உமக்கு வேண்டுவன கேள் என்றார். அதற்கு அம்மையார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல், சிவபெருமானே, உனையென்றும் மறவாமை வேண்டும், நீ ஆடும்போது உன் திருவடியின் கீழ் அடியேன் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அவ்வாறே அருளிய சிவபெருமான் அம்மையாரை திருவாலங்காட்டிற்கு வரச் செய்து அங்கு தன்னுடைய ஊர்த்துவ தாண்டவம் காட்டி தன் திருவடியின் கீழ் என்றும் இருக்குமாறு சிவபெருமான் அம்மையாருக்கு அருள் புரிந்தார். காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி விழா நடைபெறுகிறது. இன்றும் திருவாலங்காட்டில் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் நம் காரைக்கால் அம்மையார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.